யாருப்பா இந்த மணிக்கணி? அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஒரு பக்கம் இவங்களுக்காக சண்டை போடுறீங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறீங்க. நடுவுல தனுஷா யாரு? எப்படி மணி அண்ட் தனுஷாவோடைய இந்த செகண்ட் மேரேஜ் நடக்குது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன அவ்ளோ பெரிய குத்தமா? இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இப்போ சோஷியல் மீடியா வளர வளர இங்கே பல பேருடைய பர்சனலும் பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. எதை பர்சனலாக வச்சுக்கணும், எதை கேமரா முன்னாடி காட்டணும் அப்படின்னு தெரியாத வகையில் தான் இங்கே பல பேருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஓரமாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவால் ஒரு அழகான கூட்டு குடும்பத்தில் யார் கண்ணு பட்டுதோ தெரியல, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போய் இப்போ அவங்க எல்லாரும் வெவ்வேறு குடும்பங்களுக்கு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ மணிக்கணி அப்படின்ட்டு யூடியூபர் கப்புள் வீலாகர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் ரீல்ஸ் போட்டே பல பேருடைய மனசுலையும் ஈங்காத இடம் பிடிச்சாங்க. அதனால தான் என்னவோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க 2 பேரும் வெவ்வேறுத்தர் கூட சேர்ந்து போடுற ரீல்ஸை பார்க்க முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் இவங்க ஃபேன்ஸ் இவங்களையும் அவங்க ஃபேன்ஸ் அவங்களையும் மாறி மாறி கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊற்றிட்டு வரதை பார்க்க முடியுது. ஸோ சமீபத்தில் இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே, அப்போயும் இதே மாதிரி தான் பேசப்பட்டாங்க. சீக்கிரம் சேர்ந்துருங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பவும் என்னதான் ஆச்சு, ஏன் இதை பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசிகனின் ரசிகன் சொல்லப்படுற மணி பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் கூடயே ஒர்க் பண்ண ஒரு கேர்ளை தான் மேரேஜ் பண்ண போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுடைய வெப்சீரிஸில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தனுஷான்னு சொல்லப்படுற ஒரு பெண் தான். ஸோ தனுஷாவும் கோவப்பட்டு எங்களை வாழ விடுங்கடா அப்படின்னு சொல்லி ரிப்ளைலாம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒருத்தங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க கூட ஒருத்தங்க பேர் பண்ணுறாங்க, க்ளோஸாக நடிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் கொஞ்சம் விரிசல் வரும். அதனால தான் இப்போது பல திரைப்பிரபலங்களுடைய குடும்பத்திலையும் நல்லா டிவோர்ஸ் ஆகுது. அதனால தான் இப்போது பல பெரிய பெரிய திரைப்பிரபலங்களுடைய குடும்பத்திலையும் பல பேரும் கும்மி அடிச்சுட்டு போகிறாங்க. குறிப்பாக நிறைய ஃபேவரட்டான கப்புள்ஸ் எல்லாம் இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போகிறத பார்க்கும்போது மேரேஜை நினச்சா ஒரு பக்கம் என்னையா இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க, என்ன தான் அர்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய பசங்க ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது போல் கேள்விகள் யதார்த்தமான ஒரு விஷயம்தான். ஸோ இது அவங்களுடைய பர்சனலாக இருந்தாலும் அது பொதுவெளியில் மீடியான்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க. விமர்சனங்களும் அந்த மாதிரி தான் வரும். அப்படி தான் யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க இந்த மணிக்கணிக்கும் வந்துட்டுருக்கு. மணி பார்த்திங்கன்னா தனுஷான்ற பெண்ணை தான் இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணார். ஏன் இது பெருசாக பேசப்பட்டு வருதுன்னா, முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் அவங்க அண்ணன் தங்கச்சின்னு அவங்க எங்கேயோ சொன்னதாக கூட ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி, அண்ணன் தங்கச்சியை ஏயா கல்யாணம் பண்ணுறீங்க இது போலலாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு மணி சொன்ன பதில் என்னவா இருக்குன்னா, எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் நான் இப்போ மேரேஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேரேஜில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடு இருக்குது, அதனால தான் இந்த மேரேஜ். அவங்களும் எனக்கு தெரியும், தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு இங்கே அவங்களுடைய பிரதர் கூட தான் எங்கள் வெப்சீரிஸ்க்காக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு கொச்சையாக பேசாதீங்க, தப்பாக பேசாதீங்க, அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, இப்படிலாம் மணி சொல்லியிருந்தார். அப்போ அவர் போட்டிருந்த அந்த ஒரு வீடியோவால் தான் இப்போ சிக்கலே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியா அண்ணன் தங்கச்சி மேரேஜ் பண்ண முடியுன்ற கேள்விகளை கேட்டு நிறைய பேர் ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தனுஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் எந்த இடத்துலாவது அண்ணன் தங்கச்சின்னு சொன்னோமா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னோம், இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறோம், எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் பார்ட்னராக வந்திருக்கிறது சந்தோஷம் தானே, இது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகும் தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களை வாழ விடுங்க, தயவு செய்து தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தனுஷா கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் தனுஷா சொல்ல, இன்னொரு பக்கம் தனுஷாவுக்கும் நிறைய பேர் பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மனதைரியம் அதிகம், இவர் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க, அதுவும் சோஷியல் மீடியாவில் இருந்து பண்ண போகிறாங்கன்னும் போது எவ்வளோ நெகட்டிவிட்டி வரும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்கணும். இது போலலாம் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் அதே தனுஷாவை தான் பல பேரும் திட்டிட்டு வராங்க. இன்னொருத்தவங்களுடைய ஹஸ்பண்ட் உனக்கு தேவையா, எதுக்கு இப்படி அலையிறீங்க, இது போல் மோசமான கமெண்ட்ஸ்லாம் பெண்களே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். மணியும் சரி கனியும் சரி டிவோர்ஸ் வாங்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மணி யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அது அவருடைய பர்சனல் சாய்ஸ். இதை பார்க்குறவங்க யாரும் தவறாலாம் பேசவே கூடாது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்றதுக்காக அது வெளியே பிரபலமாக தெரியுது. இதையே இல்லாதவங்களாம் கூட இருக்காங்க, அது பேசப்படலை. இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யாரால் யார் பிரிஞ்சாங்கன்ற கதைலாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் அடுத்த லைஃப்க்கு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்கள வாழ விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தப்பாக கொச்சையாக பேசி இருக்கிற வாழ்க்கையை கூட வாழக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனசளவில் பாதிக்கப்படுற அளவுக்குலாம் மோசமான கமெண்ட்ஸ் இந்த சோஷியல் மீடியா மூலயமா வந்துட்டுருக்கு. அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இப்படி ஒரு பக்கம் மணி தனுஷானா, இன்னொரு பக்கம் கனி அண்டு ஸ்ரீதரன், இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, ரொம்ப நெருக்கமாக ஆடுறாங்க. இப்படிலாம் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அவங்களே பதிலடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏங்க எனக்கு முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் நிறைய பெண்கள் கூட ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி எல்லாருக்கூடையும் ரீல்ஸ் பண்ணுறாருனா எல்லாரையும் மேரேஜாக பண்ண முடியும். எதுக்கு தேவையில்லாதது, நாங்கள் நல்லா பண்ணுறோம், அதனால தான் பொறாமையில் தேவையில்லாமல் ஒரு சில பேர் இப்படிலாம் கிளப்பி விடுறாங்க. இப்படிலாம் அவங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. மகிமா இந்த குழந்தைக்காகவாது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழணும் அப்படிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் குழந்தைய பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பாருங்கள், தேவையில்லாமல் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே யாரும் வராதிங்க, தப்பாக பேசாதீங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இது போலலாம் இவங்க பதிலடி கொடுத்துட்டாங்க. இதுவும் 100க்கு 100 உண்மையான விஷயம். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு பெண் குழந்தைய வச்சு இந்த சொசைட்டியில் வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இப்போ நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும் போதே தெரியுது. அப்படி இருக்கும் போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தவறு. அண்டு நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா மூலயமா தான் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளில் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க ரீல்ஸ் போடுறாங்க, சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ்லாம் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் யாரும் தவறாக பேசக்கூடாது. இதை விட மோசமான சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் யாரும் தவறாக பேசாமல் இருக்கும்போது எதுக்கு ஒரு சிலரை மட்டும் அப்படி திரும்ப 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 பேடாக கமெண்ட் பண்ணுறது, பேடாக அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் ரொம்பவே அப்யூஸ் தான். இந்த கமெண்ட்ஸ் மூலயமா பண்ணுறதும் ரொம்ப மோசமான அப்யூஸ் தான். அவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ யாரை பற்றியும் தெரியாமல் எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி கனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அவங்களே பர்சனலாக, இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக தனிமையாக இருக்கிறதே ரொம்ப சிறந்த வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டரோடைய மகளுக்காக தான் இவங்க வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். இதையும் திரும்ப கேள்விலாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. இதை பார்த்துட்டு, அதாவது குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன 2 பக்கமும் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பேசக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனலுக்குள்ளே போனோன்னா எல்லாருமே இங்கே நல்லவங்கன்னு கிடையாது. அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சில கடந்த காலங்கள் ஒரு விஷயங்கள் இருக்கும், கசப்பான சம்பவங்கள் இருக்கும். அதெல்லாம் கடந்து போயிட்டே தான் இருக்கணும். நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும்னு நமக்குள்ளே ஒரு கோட்பாடோடு வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ மற்றவங்கள கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்குமான்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் இவங்க பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சின்ன சமூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.